வணக்கம். உலக நாட்டில் எங்கேயாவது அந்த நாட்டின் விடுதலைக்காக போராடியவர்களை கொலை செஞ்சு நம்ம கேள்விப்பட்டிருப்போமா? உதாரணத்துக்கு இப்போ அமெரிக்காவில் ஜார்ஜ் வாஷிங்டனோ அல்லது சவுத் ஆப்பிரிக்காவில் நெல்சன் மண்டேலா, ஹோசிமின், இல்லை கியூபாவில் ஃபிடல் காஸ்ட்ரோ, இப்படி அந்த நாட்டுக்காக போராடின தலைவர்களை கொலை செஞ்சு எங்கேயாவது நம்ம பார்த்துருப்போமா, கேள்விப்பட்டிருப்போமா? ஆனால் இந்தியாவின் சுதந்திரத்திற்காக 32 வருஷம் தொடர்ந்து போராடின மகாத்மா காந்தியை ஆர்எஸ்எஸ் ஹிந்து சபை பிளான் பண்ணி நாத்துராம் கோட்சேன்ற ஒரு கேவலமான, அதாவது கலைஞர் ஸ்டைலில் சொல்லணும்னா உத்தமர் காந்தியின் உயிரை குடித்த ஊதாரி பாப்பான் அப்படி கொலை செஞ்சிருக்காங்க. அதாவது வெள்ளக்காரன் கூட காந்தி எதுவுமே செய்யலை. ஆனால் ஆர்எஸ்எஸ் இந்து மகாசபாக்காரன் எவ்வளோ மோசமான ஒரு அயோக்கியம் பாருங்க. இவங்க இன்னைக்கு பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஆளுநர் ரவியோ அண்ணாமலையோ அந்த கொள்கையை பின்பற்றுறவங்க தர்மம், நியாயம், நீதி அப்படின்னு இந்த ஆளுநர் ரவியெல்லாம் இன்னைக்கு போய் கிளாஸ் எடுக்கிறாருல. ஏன்டா, அதாவது காந்தியை கொலை செஞ்சதுங்கிறது எப்படி தெரியுமா? பெத்து வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்குனா அப்பாவை சங்கருத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு விஷயம். அந்த அளவுக்கு இவங்க கேடு கட்டவங்க. இதுல ஆர்எஸ்எஸ்க்கு இன்னும் என்ன ரொம்ப வெறுப்புனா, காந்தியை கூட கொலை செஞ்சுட்டாங்க. ஆனா தந்தை பெரியார அவங்களால ஒண்ணுமே, அவர் கெண்ட காலை கூட டச் பண்ண முடியல. அந்த அளவுக்கு அடிச்ச அடி. எப்படி ஆர்எஸ்எஸ் அன்னைக்கு நாத்துராம் கோட்சேவை அனுப்பிச்சு காந்தியை கொலை செஞ்ச ட்ரை பண்ணுச்சோ, அது மாதிரி நம்ம தந்தை பெரியார் 50 வருஷம் கழிச்சு, அவர் இறந்ததுக்கு அப்புறம் 50 வருஷம் கழிச்சு இன்னைக்கு சீமான் மாதிரியான ஒரு கைக்கூலியை அனுப்பி பெரியார் புகழை கெடுத்துடணும், அவரை ஒழிச்சிடணும் ட்ரை பண்ணுது. சீமான் மாதிரி இன்னும் 1000 கைக்கூலி தற்கூரிகள் அடிமை, ஆர்எஸ்எஸ் அடிமை வந்தாலும் பெரியார் எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா தமிழ்நாடு திராவிட மண்.